உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2017 இங்கே நாங்கள் வந்தோம். அந்த டயத்தில் நாங்கள் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பையில் இருந்து இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறகு எனக்கு எந்த சர்ச்சில் போகணும், எப்படி எங்கே கனெக்ட் ஆகணுன்ட்டுன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. இருந்தாலும் பக்கத்து சர்ச்சில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆணியூர் சர்ச்சுக்கு போங்க, அங்கே நல்ல நீங்கள் இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்ததுனால எனக்கு எப்போவுமே வெறுமையாக இருக்கக்கூடாது, கிறிஸ்டியன் லைஃப்பில் வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டுன்னு எனக்கு எப்போவுமே அந்த ஒரு மனசில் நினப்பு இருக்கும். ஸோ நாங்கள் மும்பையிலேருந்து இங்கே மதுரைக்கு வரும்போது நான் வந்தது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன். எங்கள் அம்மா இங்கே டாக்டர்கிட்ட டைரெக்டாக பேசி அப்பாயின்மெண்ட் எடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை மதுரைக்கு வரணும் அப்படின்ட்டுன்னு. பட் எங்கள் அம்மா எல்லாமே பிளான் பண்ணி, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அங்கே நல்ல வசதியாக இருக்கும், நல்ல ட்ரீட்மெண்ட்டு நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்தோம்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும், காசு தான் செலவாகிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு இதுவும் எங்களுக்கு ரிசல்ட் வர மாதிரி தெரியல. ஸோ சரி அப்படின்ட்டுன்னு விட்டுட்டோம். ஆனால் அங்கேருந்து 2018 நான் இங்கே வரும்போது எனக்கு வாக்குத்தத்தம் கிடச்சிது. எரேமியா 29:11 ஃபார் ஐ நோ த பிளான் ஐ ஹாவ் ஃபார் யூ டிக்ளேர்ஸ் த லார்ட், plan to prosper you and not to harm you, plan to give you hope and a future. இந்த வாக்குத்தத்த வசனம் எனக்கு கிடச்சிது. எனக்கு அதுவே ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ஏசப்பா, நான் எதுக்காக அங்கே வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே ரிசல்ட்டே இல்லையே, வேஸ்ட்டாக போகுதே நாள் அப்படின்ட்டுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த வாக்குத்தத்தம் இருந்ததுனால ஏதாவது ஆண்டவர் நம்மளுக்காக இருக்கும், அதனால தான் இங்கே மதுரைக்கு வர வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டுன்னு எனக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நாங்கள் ஜூலை 19 கொரோனா பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் ஆன்லைன்லேயே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். பிரதருக்குள்ள வசனம் எல்லாம், பிரதருக்குள்ள ஸ்பீச் ப்ரீச்சிங்ஸ் எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு ரொம்ப. ஸோ இல்லை, நம்ம இந்த சர்ச்சுக்கு போகும் அப்படின்ட்டுன்னு எனக்கு ஒரு மீன்ஸ் போகணுன்ட்டுன்னு ஒரு நினப்பு இருந்தது. நாங்கள் வந்துட்டோம். இங்கே டிசம்பரில் சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்தோம். அப்போலேருந்து இங்கே நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். நான் அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம செத்துருவோம், வாழவே வேண்டாம், எதுக்காக வாழணும் அப்படின்ட்டுன்னே இருப்பேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒவ்வொரு சண்டேயும் செலப்ரேஷன் தான், எப்பவுமே செலப்ரேஷன் தான். அந்த செத்துறணுன்ட்டுன்னு அந்த நினைப்பே போயிடுச்சு. இன்னும் வரைக்கும் அந்த மரணமே கூரைங்கே அந்த பாட்டு பாடுறதுக்கே பயந்துட்டுருப்பேன். எப்பவுமே அந்த பாட்டு வந்துருச்சுன்னா சர்ச்சில் பாடுவாங்க பிரதர், ஆனால் அந்த பாட்டு வந்தாலும் எனக்கு பயம் வந்துடும். ஆனால் இப்போ தைரியமாக அந்த பாட்டு பாடுறேன். மரணமே கூரைங்கே பாதாளமே ஒன்று. எனக்கு பிரதருக்கு இந்த சர்ச்சில் வந்தேலேருந்து எனக்கு ஒரு தைரியம், எனக்கு வாழணும் அப்படின்ட்டுன்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு இன்னொரு வசனம் ஏசப்பா கொடுத்தாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுகந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகம் 15:5 எனக்கு கிடச்சிது அந்த வசனம். அப்போ எனக்கு இந்த தேசத்தில் வந்ததுனால எனக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதம் உண்டு அப்படின்ட்டுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் அதில் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2020 அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னம்மா ஆச்சு ட்ரீட்மெண்ட்டு, என்ன நீங்கள் செஞ்சிகிட்ருக்கீங்க அங்கே போய்கிட்டு அப்படின்னு. ஆனால் நாங்கள் அந்த கொரோனா பீரியடில் ஒரு வீடே வாங்கிட்டோம்.
ஏசப்பா அவ்வளோ ஆசீர்வாதமாக எங்களுக்கு கொரோனா பீரியடில் வீடு வாங்கிறதுக்கு ஒரு போர்ட்டிக்கல் இடம் அந்த ஏரியாவில் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தது. பட் அதோட பெரிய இடத்துல எங்களுக்கு சொந்தமாக வாங்கிறதுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய சாட்சி இன்னும் இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ போன வாரம் கூட நான் மும்பைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பேங்க் விஷயத்தெல்லாம் ரொம்ப எனக்கு டிரான்சாக்ஷன்ஸ் ஆகாமவே இருந்துச்சு. முன்னாடி இருக்கிற லைனில் எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பிளாக் ஆகிடுச்சு. எங்களுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு. நான் இங்கே வந்து 5 வருஷத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. ஆனால் எனக்குள்ளது பிளாக்லேயே இருக்குது. அந்த பேங்க்கே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அது பிளாக்ல இருந்ததுனால அதில் காசும் இருந்தது. ஸோ நான் வந்து அதை சரி அதை பார்ப்போம், இப்போ போயிட்டுன்னா அந்த ஒரு வேலையும் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டுன்னு முன்னாடி ஒரு 15 to 20 பீப்புள்ஸ் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ணுற கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் நான் இங்கேருந்து கொண்டுட்டு போனது ஒன்றுமே கொண்டுட்டு போகல. நான் அங்கே நின்றுட்டு என்ன செய்ய, நான் ஒன்றுமே கொண்டுட்டு வரலையே, எப்படி ஆக்டிவ் பண்ண பிளானை 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, இந்த அக்கௌண்ட் எப்படி ஆக்டிவ் பண்ண அப்படின்ட்டுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணேன். கஸ்டமர் கேர்லேயும் அவங்க சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதில்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்ட்டுன்னு. சரி பார்ப்போம், பிரதர் சொல்லியிருக்காங்க டெய்லி உங்களுக்கு அப்பம் நீங்கள் கேட்கணும், டெய்லி உங்களுக்குள்ள அற்புதம் நடக்கணும் அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையோட நம்மளுக்கும் ஒரு அற்புதம் இருக்குது, நம்மளுக்கும் அற்புதம் நடக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா எப்போவுமே நான் ஏசப்பா அப்படின்ட்டுன்னு ஒரு பெரிய மூச்சு விட்டாலே ஏசப்பா அந்த நேரத்துலேயே எனக்கு ஒரு அற்புதம் நடத்துகிறாங்க, அந்த விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம நான் பாட்டுக்கு லைனில் மூவ் ஆகிக்கிட்டே இருந்தேன். முன்னாடி தான் ஃபஸ்ட்டு லைனே ஒருத்தவங்கள்ட்ட அந்த மேடம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் எப்படி வரலாம், அவங்க அப்படி இருந்தும் 20 days ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்குள்ளது அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகிடுச்சா மேடம்ட்டு கேட்க தான் வந்திருந்தாங்க. அதுக்குள்ளே அந்த மேடம் திட்டிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் எப்படி வரலாம், இப்படி தான் சொல்லுவாங்க பேங்க்காரங்கள்லாம், நீங்கள் தான் கரெக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்ட்டுன்னு எல்லாமே அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டாங்க. இன்னும் ஒரு 20 daysக்கு அப்புறம் அந்த பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து கேளுங்க அப்படின்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டாங்க. நான் அடுத்தது நான் அதே தான் நினச்சிக்கிட்டே போகிறேன், இவங்க நம்மளையும் திட்டுவாங்க இப்போது என்ன செய்ய அப்படின்ட்டுன்னு. ஃபார்மை கொடுத்து மேடம் ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு அவங்க கேட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு ஒன்றுமே கேட்கல. அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர்னு அந்த ஃபார்மையும் நான் கொடுத்துட்டேன். ட்ரான்ஸ்ஃபரா, எங்கே ட்ரான்ஸ்ஃபரு, மதுரை. சரி ஓகே, ஃப்ரைடேக்குள்ளே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இப்போ தான் அந்த மேடம் இவ்வளோ திட்டுன்னு ஒரு கஸ்டமர் அங்கே பின்னாடி இருந்தவங்க திட்டிகிட்டு இருந்தாங்க, எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, எப்படி இது முடிஞ்சுது அப்படின்ட்டுன்னு. எனக்கு இது வரைக்கும் அந்த ஷாக்கில் இருந்து எனக்கு இன்னும் போகல. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டாங்க, பேன் கார்டும் இல்லை, ஆதார் கார்டும் இல்லை, ஆக்டிவ் பண்ணுற ஃபார்மும் நிறைக்கல. எனக்கு எல்லா சகலையும் நல்லபடியாக கர்த்தர் ஈஸியாக சும்மா ஒரு செகண்டில் ஒன்றுமே இல்லாத மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேற்று தான் நான் ட்ரான்சாக்ஷனை பார்த்தேன், அது ஆக்டிவாகவும் ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ பிரதர் ஜஸ்டினுக்கு கொடான கொடி நன்றி, ஸ்தோத்திரம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.